ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி தனி வட்டி கூட்டு வட்டியில் ஒரு 8 கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்க்க போகிற 8 கணக்குமே ரொம்ப முக்கியமான கணக்கு. டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கணக்கு. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 3 முக்கியமான மாடல்ஸ் நீங்கள் தரவாயிருவீங்க. ரைட், ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து அது எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ மடங்காகுதுன்னு சொல்கிறாங்க? 2 மடங்கு. எத்தனை ஆண்டுகளில்? 5 ஆண்டுகளில். 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது. அப்போ 20 ஆண்டுகளில் 20 போடுங்க. எத்தனை மடங்கு ஆகுங்கிறதுக்கு 2 பவர் x. புரியுதுங்களா? இப்போ 20 என்ன செஞ்சிடலாம்? 4 5 அப்படின்னு பிரித்து எழுதலாம், இல்லை 5 4ன்னு பிரித்து எழுதலாம். எழுதுனதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை விட்டுருங்க. விட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக மீதி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை போடுங்க. 2 பவர் 4. 2 பவர் 4 என்ன வரும்? 2 × 2 × 2 × 2 2 2 4 4 16 16 வந்துருச்சா? ரைட். இந்த வந்த நம்பரோட என்ன தொகை கொடுத்துருக்காங்களோ, என்ன அசல் தொகை கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கிடுங்க. அப்போ 16 × 12,000 பெருக்கணும்னா 1,92,000. கிளியராங்க? ஸோ ஃபஸ்ட் கணக்கு புரியுதா? ரைட். செகண்ட் கணக்கு பாருங்கள். கண்ணன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இது சிம்பிளான கணக்கு. தனி வட்டிக்கான நார்மல் ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி PNR/100. ஓகே, தனி வட்டியாக எவ்வளோ செலுத்துறாராம்? 750 ரூபா. அசல் கேட்குறாங்க. அப்போ P அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. வட்டி வீதம் எவ்வளோ? 10. 0 0 அடிச்சிருங்க. ரைட்டா? ஸோ அந்த 2P = 750. இந்த டிவைட் 10 இங்கிட்டு போகல, இன்ட் ஆகிடும். புரியுதாப்பா? அப்போ P இந்த 2 இங்கிட்ட வர டிவைட் ஆயிருமா? ரைட். அப்போ 2 10ல் பாதி 5 5 750 பேருக்குன்னா 3750. கிளியராங்க? ரைட். 2 கணக்கு ஃபஸ்ட்டு பேசிக் தான். 3வது கணக்குலேருந்து தான் அந்த மாடல் சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. மாடல் வித்தியாசம். தனி வட்டி கூட்டு வட்டி 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் காண்க. கிளியரா? ஸோ தனி வட்டி கூட்டு வட்டியோட வித்தியாசம் 405. எதுக்கு? 18,000க்கு. அப்போ அதோட வருட வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் கணக்கு வந்தால் வித்தியாசம் = P அசல் R²/100². R²/100². அப்போ வித்தியாசம் என்னது? 405 அப்படி வச்சுக்கோங்க. அசல் எவ்வளோ? 18,000. R² தான் கேட்குறாங்க /100². கிளியரா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிச்சிருங்க. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிச்சிருங்க. அப்போ R² = 405. இந்த 10 இங்கிட்டு போகல என்ன ஆயிரும்? பெருக்கல் 10,000. இந்த 18 இங்கிட்ட வரையில டிவைட் ஆகிடும். இதை நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? R² மதிப்பு 225. வர்க்கங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். R² மதிப்பு 225னா Rனுடைய மதிப்பு 15. கிளியராப்பா? ஸோ Rனுடைய மதிப்பு 15. ரைட். நெக்ஸ்ட் கணக்கு பாருங்கள். இந்த மாடலே ரொம்ப முக்கியம்ப்பா, அதனால தான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அடுத்த மாடல் ரொம்ப முக்கியம். மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருடம் கொடுத்து மடங்கு கேட்கலாம், இல்லை மடங்கை கொடுத்து வருடத்தில் கேட்கலாம். கேள்வியை நல்லா பாருங்கள். ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 10 வருடங்களில் இரட்டிப்பாகிறது. ஓகேவா? எனில் அதே தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்காக மாறும்? வருடம் கொடுத்து மடங்கு கேட்டாலோ, மடங்கு கொடுத்து வருடம் கேட்டாலோ ஒரே ஒரு நல்ல ஷார்ட்கட் தான். அந்த ஷார்ட்கட்டை அப்படியே பாருங்கள். ரைட். எத்தனை வருடம் கொடுக்குறாங்க? 10. அதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. எத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க? இரட்டிப்புங்கிறாங்க. இரட்டிப்புனா எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 10 வருஷத்தில் ஒரு தொகை 2 மடங்கு ஆகுது. அது 4 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் கேள்வி. புரியுதா? ரைட். இந்த மாதிரி வருடம் கொடுத்து மடங்கு, மடங்கு கொடுத்து வருடம் ரெண்டும் கேட்டால் நல்லா கவனிங்க. வருடத்துக்கு வாய்ப்பாடு எழுதிட்டே வாங்க, மடங்குக்கு ஒன்று கூட்டிக்கிட்டே வாங்க. 10 ஒரு 10 10 20 20 30 30 40 40. மடங்கு 2ன்னு சொல்கிறாங்களா? நான் என்ன சொன்னேன்? மடங்கோட ஒன்று கூட்டிகிட்டே வாங்கினேன்னா 2 1 3 3 1 4 4 1 5. அப்போ எத்தனை வருடங்களில் 4 மடங்காக மாறுங்கிறாங்க. அப்போ எத்தனை 4 மடங்காக எத்தனை வருஷம்? 30 வருஷம். புரியுதுங்களா? அப்போ 30 வருடங்களில் 4 மடங்காக ஆகும். ஓகேவாப்பா? இந்த மாடல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சம் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாற 6 வருடம் ஆகிறது.
எனில் 5 மடங்காக மாற எத்தனை வருடம் ஆகும்? ஓகேவா? மடங்கு வருடம் கொடுத்தா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன செய்கிறீங்க? வருடத்தை வாய்ப்பாடில் எழுதிட்டே வரீங்க, மடங்கில் ஒன்று கூட்டிக்கிட்டே வரீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? 2 மடங்காக 6 வருஷம் எழுதிக்கலாமா? 2 மடங்காக 6 வருஷம். ஓகே, நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4-5 ஸ்டெப்பு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன வருடம் கொடுக்குறாங்க, என்ன மடங்கு கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸ்டெப்புன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தானே. வருடத்தை என்ன செய்ய போகிறீங்க? வாய்ப்பால் எழுதுறீங்க. 6, 12, 18, 24. கிளியரா? அதே மாதிரி மடங்கோட என்ன செய்றீங்க? ஒன்று கூட்டிக்கிட்டே வரீங்க. 2 1 3, 3 1 4, 4 1 5, 4 1 5. கிளியரா? அப்போ அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? கேள்வியில் என்ன கேட்குறாங்க? 2 மடங்காக 6 வருஷம் ஆகுது. அப்போ 5 மடங்காக அந்த வார்த்தையை தான் பார்க்கணும். அப்போ 5 மடங்காக அதுக்கு நேராக பாருங்கள், எத்தனை வருஷம் ஆகுது? 24 வருடங்கள் ஆகிறது. 5 மடங்காக 24 வருடம் ஆகும். புரியுதாப்பா? ரைட். நெக்ஸ்ட்டு மாடல் பாருங்கள். இன்றைக்கி இதில் 3வது மாடலில் வருடம் மடங்கு வட்டி வீதம் 3ம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சார் மாற்றி கேட்டால் எப்படி போடுறது? இப்போ ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஒன்றும் இல்லை, போன மாடலில் பார்த்திங்கன்னா வருடம் கொடுத்து மடங்கு கேட்டாலோ இல்லை மடங்கு கொடுத்து வருடம் கேட்டாலோ எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த மாடலில் எக்ஸ்ட்ராவாக வருடம் மடங்கு வட்டி வீதம் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பாக்ஸ் போட்டு கூட நோட்டில் எழுதிக்கோங்க. மடங்கு -1 போட்டுட்டு பக்கத்தில் 2 0. இப்போ பெருக்கல் கிடையாது, மடங்கு -1 போட்டு பக்கத்தில் 2 0 போட்டுட்டு பை ஆண்டு. கேள்வியில் வட்டி வீதம் கேட்டால் ஆண்டு போடுங்க. அப்படியே கேள்வியில் ஆண்டு கேட்டால் வட்டி வீதத்தை இங்கே போட்டுக்கோங்க. நம்ம கணக்கு போட தெரியும், சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு ஃபார்முலா மாதிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மடங்கு -1, 4ல் 1 கழிக்கிறீங்க. ரைட்டா? 4ல் 1 கழிச்சா என்ன? 3. பக்கத்தில் 2 0 போடுறீங்க. அப்போ 2 0 போட்டால் என்ன ஆயிரும்? அந்த நம்பர் 300ன்னு ஆகிடுமா? ரைட். மடங்கு -1 போட்டு பக்கத்தில் 2 0 பை என்ன போட சொன்னேன்? ஆண்டு என்ன? 15. புரியுதுங்களாப்பா? அதுக்கப்புறம் அடிங்க 1 பாஞ்சு 2 பாஞ்சு 30, 0க்கு 0. அப்போ ஆன்சர் என்ன? 20%. இதே கேள்வியில் நமக்கு ஆண்டுக்கு வட்டி வீதத்துக்கு பதிலாக ஆண்டு கேட்டால் என்ன மாதிரி வரும்? மடங்கு -1 பதில் என்ன செய்றீங்க? 2 0. ஓகேவா? பை வட்டி வீதம். கேள்வியில் இதே வந்து உங்களுக்கு ஆண்டு கேட்டால் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பார்ப்போம், அடுத்த கணக்கு அந்த மாதிரி தான் வரும் அடுத்தடுத்த கணக்கில். இப்போ இந்த கணக்கு சொல்லுங்கள். ஒரு தொகை 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? அப்படியே ஒரு செகண்டில் நம்ம ஒரு நிமிஷத்தில் போட்டுடணும். மடங்கு -1 பதில் 2 0 பை ஆண்டு. இரட்டிப்புன்னா என்னப்பா? டபுள். அப்போ 2 - 1 என்ன? 1 பதில் 2 0. ஆண்டு என்னப்பா? 10. அப்போ 10. 0 0 அடிச்சிடுங்க. 10%. முடிஞ்சுதுங்களா? ரைட். பாருங்கள், அடுத்து லாஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்? இதை தான் சொன்னேன். ஆண்டு கொடுத்து இங்கே கேள்வியில் வட்டி வீதமோ இல்லை வட்டி வீதத்தை கொடுத்து ஆண்டோ கேட்டால் மடங்கு -1. ஓகேவா? மடங்கு -1 பதில் 2 0. ஓகே, இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி வீதத்தை கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதான். அப்போ வட்டி வீதத்தை கீழே போட்டுக்கிறீங்க. எத்தனை மடங்குங்கிறாங்க? 3. 3ல் 1 போச்சுன்னா 2, 200. 200/8. இந்த 200/8 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25%ன்னு கிடைக்கும். ஓகேவா நண்பர்களே? இந்த 8 கணக்குமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.